அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன், பாரம்பரிய ஜோதிடர். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு தனுசு ராசி. தனுசு ராசியினுடைய குணங்கள். சரி, தனுசு ராசி அப்படின்னா, தனுசு ராசின்னு சொன்னாலே அது சேவை மனப்பான்மை அதிகமாக இருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. ஒன்றா பொருளாதார ரீதியாக சேவை செய்வாங்க, அல்லது அறிவு ரீதியாக சேவை செய்வாங்க. ஏன்னா அதிபதினு பார்த்திங்கன்னா குரு பகவான். இதில் இந்த தனுசு ராசியினுடைய குரு கோதண்ட குருன்னு சொல்லுவாங்க. கோதண்ட குரு அப்படிம்பாங்க. அப்படின்னு எல்லா விதமான செயல்களிலும் இவங்ககிட்ட ஒரு இரக்க குணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு. வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ ஒரு ஈஸியான எளிமையான முறையில் ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கும் ஜோசியம் படிக்கிறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக பார்க்குறோம். சரிங்க, அது தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு அந்த குரு பகவான் யதார்த்தமான குரு பகவான் சொன்னேன். அதாவது சேவை மனப்பான்மை ஜாஸ்தி. தனுசு ராசிக்காரராக இருந்தாலும் தனுசு லக்னத்துக்காரராக இருந்தாலும் அவங்களுக்கு சேவை மனப்பான்மை ஜாஸ்தி. அதாவது ஒரு டீ கடைக்கே போகிறாங்க அப்படின்னா, ஒரு டீ குடிச்சிட்டு தெரியாமல் வந்துட்டா கூட ஓடி போய் அந்த காசை ரிட்டர்ன் மெனுக்கட்டு போய் அந்த காசை கொடுத்துட்டு வரக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்துக்காரங்களுக்கு உண்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உழைப்பாளி. ஓய்வில்லாமல் உழைக்கிறது இவங்களே தான். அதாவது எந்த வேலையுமே அசால்ட்டாக முடிப்பாங்க. அதாவது கஷ்டமான ஒரு வேலையாக இருந்தால் கூட ஈஸியாக எந்த அளவுக்கு ஒரு வேலையை சுருக்கி ஈஸியாக செய்ய முடியுமோ அந்த மாதிரி வேலையில் அட்டகாசமாக ஈஸியாக செய்யக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குதுங்க. இது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பக்தி. ஒரு நல்லபடியான பக்தி அதிகம். ஆனால் ஒரு சாமி கும்பிட்றோன்னா அந்த சாமி நிரந்தரமாக கும்பிடுவாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ சிவன், பெருமாள், விஷ்ணு, இந்த பிரம்மா, இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இதில் யாரை இவங்க கும்பிட்றாங்களோ அந்த அந்த இடத்துலேருந்து அவங்க மாறவே மாட்டாங்க. இதில் மாற்றி கும்பிடலாம், அந்த வேலைக்கெல்லாம் இடம் கிடையாது. ஒரு சாமி கும்பிட்டா ஒரு சாமி கடைசி காலம் வரைக்கும் கும்பிடக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு. ரொம்ப நியாயமாக இருப்பாங்க. ரொம்ப இவங்களை யாரும் கோவப்படுத்தக்கூடாது. கோவப்படுத்த ஜெயிச்சு காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. ரூல்ஸ் மாறாமல் ஒரு வேலை செய்வாங்க. ரூல்ஸ் மாறாமல் அப்படின்னா ஒரு வேலையில் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணணும்னா, அடுத்தவங்க முடிவு பண்ணா அதை கேட்குறாங்களோ கேட்கலையோ ரெண்டாவது. இவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த ரூல் மாறாமல் நீட்டாக ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செஞ்சு ஈஸியாக முடிக்கக்கூடிய தன்மை, எப்பேற்பட்ட கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அசால்ட்டாக முடிக்கக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கு உண்டு. அடுத்தவனுக்கு புத்திமதி சொல்கிற மாதிரி தான் வாழ்வாங்க. அதாவது அடுத்தவனுக்கு புத்திமதி சொல்கிற மாதிரி தான் நம்ம எப்படி இருக்கணும், ஒழுக்கம், நீதி, நேர்மை, நியாயம், ஒழுக்கம், யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு எண்ணத்தோடு தான் வாழ்வாங்க. வாழ்ந்துட்டு அடுத்தவனுக்கு ஒரு புத்திமதி சொல்கிற மாதிரி வாழ்வாங்க. இவங்க ஒரு வாத்தியாராக போகக்கூடிய யோகங்கள் உண்டு. ஏன்னா சிறந்த அறிவாளி. படிப்பு விஷயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இவங்களுக்கு புரியும். சிறந்த அறிவாளி. இந்த சிறந்த அறிவாளி ஆகிட்டு ஒரு வாத்தியாராக போகக்கூடிய யோகம், நல்லபடியாக படித்து ஒரு வாத்தியாராக போய் மாணவர்களுக்கு அந்த ஒழுக்கத்தை சொல்லித்தரக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. அதுவாக வந்து பார்த்திங்கன்னா அதான் சொல்லிட்டு இருந்தேன், கஷ்டமான வேலை எந்த வேலையாக இருந்தாலும் சரி அசால்ட்டாக ஈஸியாக முடிக்கக்கூடிய இடத்துல தான் இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் ஜெயிக்கணும்னு போராடுவாங்க. அதாவது மூளை போட்டு கசக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ராசிக்காரங்க கிட்ட தான் இருக்குது. ஈஸியாக அறிவத்து கொண்டு தான் ஈஸியாக அந்த ஒரு வேலை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இவங்ககிட்ட இருக்குதுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தான் எடுக்கிற முடிவுகள் நோக்கி தான் அவர் போவார். அடுத்தவங்க சொல்ல பேச்சு போகிற மாதிரி இருக்குது, அப்படியே திரும்பிக்குவார். அடுத்தவங்க ஆச்சு இப்படி போ அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படி போவார். அவருக்கு இது புலன்படலைன்னா அப்படியே திரும்பி இவரோட ரூட்டுக்கு வந்து அந்த வேலைகளை ஈஸியாக முடிக்கக்கூடிய அமைப்பு இவங்ககிட்ட இருக்குது அப்படிங்க. அடுத்தே மாதிரி இவர் எல்லா விஷயத்துலையுமே ஒரு கருத்துமாக தான் வேலை செய்வார். வேலை செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு கருத்தமாக கரெக்டாக வேலை செஞ்சு முடிப்பார். கீழே விழுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் ஒரு பொருளாதார ரீதியாகவோ ஏதாவது ஒரு பிரச்சனையில் பொருளாதார ரீதியாக வச்சுங்களேன், அதில் இவர் கீழே விழுகிறாருன்னா இவர் எந்திரிக்காத ஈஸியாக எந்திரிப்பார். பெருங்குண்ட இப்போ லட்சக்கணக்கில் பிரச்சனையாக இருந்தாலும் அசால்ட்டாக அடிச்சுட்டு மேலே வருவார். இதை பார்த்து அடுத்தவங்களுக்கு அதிகப்படியான பொறாமை குணங்கள்லாம் ஏற்படும். இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்க எந்த கீழே விழுந்தாலுமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நீ அவமானப்படுத்துறியா, படுத்திட்டு போ, அவ்வளோதான் முடியும், நான் எதிர்த்து காட்டுன்னு ஒரு வைராக்கியத்தோடு இருந்து ஷார்ட் பீரியடில் குறுகிய காலத்திலேயே மேலெழுந்து காக்கக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கு இருக்குது.
அதே மாதிரி இவங்க யாருக்கும் எந்த விதமான துரோகம் செய்ய மாட்டாங்க, 100% செய்ய மாட்டாங்க. சப்போஸ் 1-2 இருக்கலாம்னா அது வந்து இது வந்து பொது பலன். ஜாதக ரீதியாக நிறையா ஒரு பாவகிரகங்கள் பார்வையில் இருக்கும்போது ஏதோ ஒரு மனசு தோன்ற மாதிரி ஏதாவது பெருசாவெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஒரு 10% இந்த மாதிரி தான். யாருக்கும் இவங்க துரோகம் செய்ய மாட்டாங்க. நல்ல ஒரு ஒரு சிறப்பான ஒரு ராசி லக்னத்துக்காரங்க தனுசு ராசிக்காங்க. அதுன்னு சொல்லிட்டு அவமானப்படுத்தினாலும் பண்ணிட்டு போ அவ்வளோதானே அப்படிமா. அதாவது 2 பேருக்கு போட்டி வரும், நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு ஒரு போட்டி வரும்போது தனுசு ராசிக்காரன் நீயே பெருசாக இருந்துட்டு போட்டு அசால்ட்டாக விட்டுட்டு போயிடுவார். நீயே பெருசாக இருந்துட்டு போ, நமக்கெல்லாம் தான் தேவையில்லை. ஏன்னா இந்த தனுசு ராசி தனுசுல இருக்கிறவங்க தான் வளர போகிறாங்க. அவங்களுக்கு தெரியும். அதாவது பலவிதமான யோசனை வச்சு அழகு போல திருச்சி மேலே வருவாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இவன் நம்மளை எழுந்திரிக்க முடியாது அவன் அப்படின்னு நினச்சாலும் ஈஸியான முறையில் எழுந்திருக்கக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஏமாற்ற தெரியாதுங்க. இதுதான் இவங்களுக்கு மிக 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 ஒரு மைனஸ்ஸு. ஏமாற்ற தெரியாமல் இப்படித்தான் வாழ்வாங்க. ஒரு வேலைக்கு ரூபா அப்படின்னா ஒரு 10,000 ரூபா சேர்த்து கொடுத்தா கூட தேவையில்லைன்னு அவங்களோட காசை மட்டும்தான் வாங்குவாங்க. படிப்பு ஆர்வம், எந்த எடுத்தாலும் படிக்கணுன்ட்டு நல்லபடியாக அதாவது அறிவுக்கு வேலை தான் படிப்பு ஆர்வங்கிறது காட்டிலும் இவர் வந்து சிறந்த அறிவாளி. இந்த அறிவை அடுத்தவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். இதை எந்த விஷயத்தை வேணால் போய் கேட்டு பாருங்களேன். இவங்களுக்குன்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச மாதிரி நான் பேசுவாங்க. ஆனால் கண்டிப்பாக தெரியும். எல்லா விஷயத்துலையுமே ஒரு எல்லளவாவது இவங்களுக்கு தெரியாமல் இருக்காது. அதான் வந்து இந்த தனுசு ராசியினுடைய குணம். பிளான் அதே மாதிரி ஒரு வேலையில் ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னா பிளான் பண்ணி ஈஸியாக வேலையை முடிப்பார். யார் சொன்னாலும் சேலஞ்சே பண்ணிக்கலாம். இவங்ககிட்ட ஒரு சேலஞ்சே பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேலைனால் முடிக்க முடியாதுடான்னு சொல்லி பாருங்கள். தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த வேலை உன்னால் இந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியாதுன்னு சொல்லி பாருங்கள். அதுக்கு முன்னாடியே அட்வான்ஸாகவே முடிச்சு வந்துச்சு போவாங்க. அந்த குணம் இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கு இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டாருங்க. யார் என்ன சொன்னாலும் வேலை விஷயமாகட்டும் மற்ற எந்த விஷயமாகட்டும் இவர் போகிற ரூட்டே கரெக்டு. இவர் கரெக்டாக தான் போயிட்டுருக்கிறார். இதில் வந்து யாராவது சொன்னாங்கன்னா அசால்ட்டாக எடுத்து சரி மண்டையாட்டிட்டு அதுக்கப்புறம் இவருக்கு என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த அமைப்பில் தான் இவர் போவார். அந்த மாதிரி ஒன்று. அதே மாதிரி மனைவியோ கணவனோ யாராவது தனுசுல இருக்காருங்க மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரிங்க, அவங்கள கொஞ்சம் பாராட்டினீங்கன்னு வச்சுங்களேன், குடும்பத்தில் சண்டைகள்லாம் பெருசாக வராதுங்க. பாராட்டிடுங்க. ஏன்னா அதுதான் வந்து அவங்க. ஆனால் தனுசு ராசி தனுசு லக்னம் பாராட்டாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து கௌரவம் ஜாஸ்தி. ஏன்னா கௌரவம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பெருசாக பாராட்டுவாங்க. ஒரு 70% பாராட்ட மாட்டாங்க. 30% ஆளுங்க பாராட்டியோ ஐஸ் வச்சு இந்த வேலையை மனைவி கட்டியோ கணவன் கட்டியோ வேலை வாங்கிக்கலாம். அப்படி பாராட்டுனா 2 பேர்த்தினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இதுதான் கௌரவம் பிடிச்சதே. தனுசு ராசிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. எத்தனை பெரிய மனுஷன் வந்தாலும் அது ஒரு கரெக்டான கருத்தை எடுத்து வைப்பார். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு கருத்தை நல்ல ஃபஸ்ட் கிளாஸான ஒரு கருத்தை எடுத்து வச்சுருவார். இவன் எல்லாருமே அவங்க பேசுறது நல்ல நியாயத்தை விட்டு போட்டு இவங்க பேசுறதுல கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் வந்து தனுசு ராசியினுடைய குணம். இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறோம். இவங்களாம் ஒரு வாத்தியாராக போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. வாத்தியார், பேங்க் வேலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிற வேலை, இந்த மாதிரி வேலையெல்லாம் இவங்களுக்கு ஈஸியாக அமையும். இந்த மாதிரி வேலையை இந்த மாதிரிக்கு நீங்கள் தனுசு ராசி தனுசு லக்னம் மாதிரி இந்த மாதிரி ஒரு வேலைகளுக்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது நல்லபடியாக இருக்கும். இதுதான் தனுசு ராசியினுடைய குணம். மேற்கொண்டு இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணும்போதும் ஷேர் பண்ணும்போது தான் இந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகுதுங்க, நிறைய பேர்த்துக்கு போய் சேருது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நட்பு வட்டாரத்துக்கெல்லாம் போகணுன்னாலும் இதே மாதிரி ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ அதிகமாக பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா நாங்களும் அதிகப்படியான விஷயங்கள் ஜோதிட ரீதியாக, ஜோதிடம்ங்கிறது என்னங்க, எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கூடிய ஒரு சிந்தனை தானே. எதிர்காலம் இப்படி தான் நமக்கு இருக்க போதான்னு ஒரு கெஸ் பண்ணிக்கிட்ட நம்ம வாட்டுக்கு அதுக்கு அந்த மாதிரி வாழ்ந்துக்கலாம். இன்றைக்கி பாருங்கள் 2030 பேர் அத்தனை பேர்த்துக்கும் ஜோசியம் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நாங்களாம் ஜோதிடரை உட்காந்து ஒரு இடத்த பார்க்கணும்னா இப்போ காவாசி பேர் எங்களுக்கு ஜோசியம் தெரிஞ்சு தான் வர்றாங்க. காவாசி பேர் ஜோசியம் எனக்கு என்ன ராசி, என்ன லக்னம், என்ன திசா பற்றி நடக்குது, இதில் நான் இப்படி இருக்கிறேன், இப்படி சிரமப்பட்டுக்கிறேன், எப்படி நான் வெளியே வர்றது, இந்த ரிசல்ட்டுக்கு தான் வர்றாங்க. அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு போய் சேரட்டுமே. ஏன்னா இது வந்து இன்னொருத்தர் நம்பி இல்லாமல் தனக்கு தானே நம்மளே நம்ம ஜாதகம் பார்த்துக்கலாம் இல்லையா. அதனால் இந்த நல்ல அடிப்படையில் இந்த நல்ல எண்ணத்தில் நீங்கள் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கு ஆட்கள் எண்ணிக்கை அதிகரிக்க நாங்களும் இன்னும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான முறையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜோசியத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா கடல் என்னென்ன கண்டென்ட் வேணால் எடுக்கலாம், எத்தனை தலைப்பு வேணால் எடுக்கலாம். அத்தனை தலைப்பு எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் டைட்டில் எடுத்து நல்லபடியாக கொடுக்க முடியும். எல்லாமே ஈஸியானதான். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆகாத நட்சத்திரமெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க.
அகாத நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்ல பிரச்சனைன்ட்டு என்ன சொல்லிக்கிறாங்க? ஒன்று கேட்டேன், ரெண்டாவது விசாகம், மூணாவது ஆயில்யம், நாலாவது இந்த மூல நட்சத்திரம். இதுகளுக்கு எல்லாமே பின்னாடி ஒரு வீடியோ தரேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதனால் இது அவ்வளோதான். இதனால பாதிப்பெல்லாம் யாருக்கும் கிடையாது. இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இது மாதிரி மாறிக்கிங்க, அவ்வளோதானே. அப்படி மாறினா வேலை முடிஞ்சதில்லை. இதை போயிட்டு குறைகளோ நட்சத்திரமாக இருந்து இன்றைக்கி, அதாவது பின்னாடி காலத்தில், அதாவது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சித்திரை மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் தகப்பனை சீரழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வீடே இல்லாத காலகட்டத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை தான். அன்றைக்கி வீடெல்லாம் பெருசில் ஒரு குடிசை மாதிரி தான் இருக்கும். எல்லா வீடுமே ஒரு குடிசை அளவுக்கு தான் இருந்துச்சு. இன்றைக்கி தான் மாடி மேலே மாடி கட்டியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது சித்திரை மாதம் பிறந்தால் அந்த குழந்தைக்கு வந்து இது இருக்கிறதுக்கு வீடு இருக்காது. ஒரு மரத்தடியிலையோ அல்லது குடிசைக்கடியிலையோ இருப்பாங்க. அப்போ சித்திரை மாதம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அது ஹீட்டு குழந்தைக்கு ஆகாது. அப்போ என்ன பண்ணுவான்? குழந்தை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு வைத்தியர் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுனால தான் தந்தை சீர்கழிக்கும். இதுதான் வந்து சித்திரை மாதம் பிறந்தால் குழந்தை சீர். இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு ஒரு இது சொல்கிறாங்க இல்லைங்களா, ஒரு குறை சொல்கிறாங்க. அதெல்லாமே எப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் தரேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திருப்பூர்லேருந்து எஸ் தியாகராஜன், பாரம்பரிய ஜோதிடர். நன்றி நண்பர்களே.